வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு சின்ன வீடியோ சுகாதாரத்துறை சம்பந்தமானது, முக்கியமாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மாங்குளம் வைத்தியசாலைகள் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு தெளிவான விளக்கம் உண்டு. நான் அண்மையில் இப்போது ஃபேஸ்புக்கை தட்டி பார்க்க வைக்கல. எங்களோட டாக்டர் வினோதன் அண்ணா, கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதோட எங்களோட ஆர்டிஹெச்எஸ் மன்னர், ஆர்டிஹெச்எஸ் கிளிநொச்சி அவருடைய போஸ்ட் ஒன்றை பார்த்தேன் நான். அந்த போஸ்ட்டில் அண்ணா எழுதியிருக்கிறார் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மாங்குளம் வைத்தியசாலை, இந்த 3 வைத்தியசாலையும் ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றது. ஆளணி பற்றாக்குறை ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை மட்டும் இல்லை. உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். 30 வருடங்களுக்கு முன்னம் 1990ஆம் ஆண்டு எங்கள்ட பில்டிங் என்ன மாதிரி இருந்துச்சோ அதுண்ட 20% தான் சுகாதாரத்துறையின் கட்டமைப்புகள் பெருசாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா 20-30, 100ல் 20-30 தான் பெருசாக இருக்குது. ஆனால் ஆளணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 3 மடங்காக கூட்டியிருக்கிறார்கள். 49,000 இருந்தது 1,51,000. 2022ஆம் ஆண்டு நான் அந்த ஒரு சின்ன ப்ரொபோசல் ஒன்று எழுதியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. 1,52,000 கிட்டத்தட்ட ஆளணி சுகாதாரத்துறையில் ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்குது. ஆனால் அது நீங்கள் அதே நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் அந்த ஆளணி அந்த 50,000 150,000 போன மாதிரி வடக்கு கிழக்கில் போயிருக்கான்னு பார்த்தா இல்லை. வடக்கு கிழக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு 70% முன்னேற்றம் தான் இருக்குது. என்றால் வடக்கு கிழக்கில் சுகாதாரத்துறையின் ஆளணியில் பெரிய பற்றாக்குறையில் இருக்கிற ஆள் தான் வைத்தியசாலை. யாழ்ப்பாண வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் 3 வருடம் 170 பேருக்கு வேலை சம்பளம் இல்லாமல் வேலை கொடுத்து சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக அண்மையில் சுகாதாரத்துறையில் இருக்கிற சுகாதார அமைச்சர், சுகாதார செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி அதாவது சுகாதார செயலாளர் மற்றும் அதுக்கு பொறுப்பான மேலது டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல்ஸ் அவையோட கதைச்சினார். ஸோ அவையோட நான் கதைச்சு கொண்டு கேட்கல. அப்போ அவை சொல்லிச்சுன்னா நார்த் அண்ட் ஈஸ்டில் ஒரு ஹெல்த் ரிஃபர்மேஷன் ஒன்று செய்யணும், அதுக்கு உங்களோட இன்புட் தாங்கன்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவை சேர்மார். நான் அவையோட சாதாரணமான ஒரு ஜூனியர் மெடிக்கல் அட்மின். இப்போ எம்பியாக இருந்தாலும் எனக்கு அவருக்கு சேர்மாரோடைய மதிப்பும் மரியாதையும் பாசமும் அப்படியே இருக்குது சிங்களீஸ். ஸோ நான் சார்கிட்ட சொன்னால் சார் நல்ல விஷயம். பட் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றது மாங்குளம் சம்பந்தமாக வினோதன நான் இந்த இதையும் பார்த்தேன்னா ஆளணி பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு ஆர்டிஹெச்எஸ் மொழி இருக்கார் ஃபேஸ்புக்கில் கண்டாக்ட் பண்ண சொல்லி ஏதாவது ரிசோர்ஸஸுக்களால் அதுக்கு பே பண்ணுறோம்னு சொல்லி அன்மானிட்டர்ட் ரிசோர்ஸஸுக்களால் பே பண்ணுறன்றது ஒரு சின்ன இஷ்யூஸ். ஏனென்றால் டெய்லி பேமெண்ட் போகணும், அவைக்கு அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்கணும். ஒரு 5 இயர்ஸுக்கு பே பண்ணுறதுக்கு வினோதம் நாட்ட காசு இருக்கணும், அது யாராவது ஃபண்ட் பண்ணணும், ஃபண்ட் பண்ணுற காசு எடுத்து சரியாக பாவிக்கணும். ஒரே ஆளுக்கு 3 பேர் ஃபண்ட் பண்ணுவீங்க, சில ஒரு சம்பளம் தான் போகும், பட் 3 பேர்ட்ட காசு பாவிப்படலாம். அப்படி கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதால் அது சம்மந்தமாக அந்த வீடியோ அந்த ஃபேஸ்புக் இதை பார்த்தோன்னா இந்த வீடியோ போடணும்னு வச்சுன்னா அது சம்மந்தமாக சுகாதாரத்துறையோட கழிச்சிருக்கிறேன். இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கிறோம் என்றால் கிளிநொச்சி வைத்தியசாலை, மாங்குளம் வைத்தியசாலை, முல்லைத்தீவு வைத்தியசாலை, இந்த 3ஐயுமே ஒரு அஃபெக்ஸ் சிஸ்டம் உண்டு. அது ஸ்ரீலங்காவில் பேரதினியாவில் ஃபஸ்ட்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு அது நினைக்கிறேன் 2022ஆம் ஆண்டு இந்த கோவிட் வந்தோட ஹோல்ட் ஆகிட்டு அஃபெக்ஸ் சிஸ்டம்னு சொன்னால் ஒரு சென்ட்ரலாக ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலை மத்தியில் வச்சுக்கொண்டு அதுக்கு சுற்றி இருக்கிற சின்ன ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலோட ஜாயின் பண்ணி டிரான்ஸ்போர்ட் அதில் ஈஸியாக்குறது. சர்ஜரியை உதாரணத்துக்கு முல்லைத்தீவில் செய்கிறது, ஜினோப்ஸ் டெலிவரிஸை இதில் செய்கிறது, கிளிநொச்சியில் செய்கிறது, மற்ற பீடியாட்ரிக் சைக்காட்ரிக் அதில் மாங்குளத்தில் செய்கிறது. அப்படி ஒரு சின்ன ஒரு 3 ஹாஸ்பிட்டலும் ஒரு ஹாஸ்பிட்டல்னா 3 பாகம் மாதிரி இணைந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் அதே ஒரு முன்மொழி செய்திருக்கணும். ஸோ அது சம்பந்தமாக அண்மையில் ஒரு மீட்டிங்கோட டிஸ்கஸ் பண்ணப்பட்டது சுகாதார அமைச்சரோடையும் மற்றது செக்ரட்டரியோடையும். ஸோ எதிர்வரும் காலங்களில் இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்குறேன். அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மெட்ட ஹாஸ்பிட்டல்ன்ற சுகாதாரத்துறையின் இந்த சிங்க்ரனைசேஷன் செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது. அதுக்கு எங்கள் டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்றால் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று வந்தால் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி எனக்கு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று தந்தால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தவிர வேறு எங்கேயும் போய் வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை, யாருமே என்ன வற்புறுத்த இல்லை. பட் டாக்டர்ஸ் இப்படியான ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்க்கு இப்போ உதாரணத்துக்கு எங்களோட டாக்டர்ஸ் கிளம்ப பேர் வேறு டிஸ்ட்ரிக்டில் சர்ஜன்ஸ் மேட்ரு விஓஜி மேட்லாம் போய் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் எங்கள்கிட்ட படித்து எங்கள்கிட்ட ஜெஃப்னாவில் படித்து எங்கள்கிட்ட தமிழ் சர்ஜன்ஸ் மேர் இவன் உங்களுக்கு தெரியும் ஓதோபிடி சர்ஜன் ஒரு வேலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பெரிய பிரச்சனைப்பட்டு அவருக்கு ஓட் கொடுக்காம அவர் பேட்டிகளோட போய் ஒர்க் பண்ணுறாரு. எல்லா பாடமே கோல்டு மெடல் அடித்த ஒரு ஓதோபிடி சர்ஜன். அதுக்கு மூலம் உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஓதோபிடி சர்ஜன் ஒரு ஆள் வேர்ல்டு ஃபேமஸ் ஆஃப்ரிக்காவில் ஃப்ளைட்டில் போய் சர்ஜரி செஞ்சுட்டு வர அளவு ஃபேமஸான
ஒரு ஃபேமஸான ஒரு சர்ஜனை இங்கே நாங்கள் பிரச்சனைப்பட்டு ஜாழ்ப்பாணத்தில் தத்தினாங்களோ, அதோட ஒரு வெஸ்கியூலர் சர்ஜனை இங்கே தத்தினாங்களோ, அதோட ஒரு பெஸ்ட் பீடியாட்ரிஷியன் ஒரு ஆள் பேரோட சொல்கிறேன் குமுதினி மேடமே இங்கே இருக்கிற பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து தங்களுடைய ப்ரைவேட் போட்டியிலால் ஆஸ்திரேலியாவுக்கு தத்தினாங்க. அப்படி சாகசம் செய்த ஜாழ்ப்பாணம். ஸோ இப்படியான விடயங்களில் கோஆப்ரேட் பண்ணினா நல்ல மண் நினைக்கிறேன். அந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா இப்போ ஆர்டிஹெச்எஸ் வினோதன் அண்ணா இருக்கிறபடியா வினோதன் அண்ணா கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி செய்வார் நினைக்கிறேன். ஆகவே எதிர்வரும் காலங்களில் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ மாங்குளத்தில் இருக்கிற ஒரு ஆள் மாங்குளம் வைத்தியசாலைக்கு போய் வயிற்று நோய் போய் சர்ஜரி ஒன்று செய்ய போயிடும்னு சொன்னால் அவே கிளிநொச்சிக்கு அனுப்பணும். கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஒரு ஆள் வந்து பிள்ளைப்பிறப்போன்னு சொன்னால் நார்மல் டெலிவரி என்ற அங்கே செய்வினம், ஏர்ஜென்ட் என்றால் மாங்குளத்துக்கு அனுப்புகிறேன் அல்லது முல்லைத்தீவுக்கு அனுப்புகிறேன் நிலைமையில் ஒன்று இருக்குது. முல்லைத்தீவு வைத்தியசாலையில் ஒரு குழந்தை பிள்ளை சம்பந்தமான டாக்டரால் தேவை என்று சொன்னால் அது அங்கே இல்லாட்டி பார்த்துட்டு மேலதிக சிகிச்சைக்காக மாங்குளத்துக்கும் முல்லைத்தீவுக்கும் இங்கே எங்கே டிசைன் பண்ணினோமோ அப்படி செய்கிறது நல்லா இருக்கும். எதிர்வரும் காலத்தில் இது சம்பந்தமான மீட்டிங்கும் நடந்து சுகாதாரத்துறையோடு சேர்ந்து இதற்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். இரண்டால் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருந்து நேரடியாக சுகாதாரத்துறையில் போய் கதைச்சு செக்ரட்டரியை மீட் பண்ணி ஈவன் அமைச்சரை மீட் பண்ணி டிப்யூட்டி மினிஸ்டரை மீட் பண்ணி உங்களோட பிரச்சனையில் கதைச்சி எடுத்து தரது உங்களால் மற்ற எம்பி மேரால் முடியுமாண்டா, உங்களோட தமிழ் தேசியம் கதைக்கிற எம்பி மேரால் முடியுமாண்டா செய்யுங்கோ. இல்லை நான் உங்களோட தம்பி அடி அவன் எங்கட அர்ச்சுனா தானே இல்லை எங்கட அர்ச்சுனா தானே என்று சொல்லி கேட்குறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். 077-556-9924 என்ற நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணி அண்ணா நான் 33rd அல்ல 31st 29 என் அப்பாயின்மெண்ட் சின்ன பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இந்த ஃபைனல் மாறு இல்லை என்றால் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணால் நீங்கள் என்னோட கதைக்கு வந்து நான் அதை செய்து தரேன்டாப்பா. ஏனென்றால் நாங்கள் என்ன இருந்தாலும் இப்போ இந்த நேற்று தான் யாரோட இந்த டவுட் கேட்கல எனக்கு அந்த இதில் பார்க்கல கவலையாக இருந்தது. நான் எங்கள்ட பட்சுக்கு உங்களுக்கு தெரியும் எம்ப்ரியாலஜி யாரோலாம் என்கிட்ட கோல் பண்ணி கேட்கல எனக்கு கவலையாக இருந்தது. எம்ப்ரியாலஜியில் எண்டோடம் மீசோடம் எக்டோடம் அண்டேக்க சரி மெடிசின் படித்ததெல்லாம் போயிட்டா என்ற ஒரு கவலையாக இருந்து. இல்லை பரவாயில்லை சனத்துக்கான தானே போனது போகட்டும், பொலிட்டிக்ஸ் செய்கிறோம் ஆனால் அந்த பொலிட்டிக்ஸ் நீட்டான பொலிட்டிக்ஸ் செய்வோம், மக்களோட அடிப்படை தேவைகள் சம்மந்தமாக பொலிட்டிக்ஸ் செய்வோம்னு யோசிச்சிருக்கிறேன். டாக்டர்ஸில் பிரச்சனையும் கதைக்கிறது உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் ஜிஎம்ஓஏ என்று சொல்லி ஸ்ட்ரைக் பண்ண தான் போறீங்கன்னா நாங்கள் அதுக்கு ரெடி. இப்போ நாங்கள் பாராளுமன்றம் உங்களை என்ன வேண்டாம் பாராளுமன்றத்தில் வச்சு கழிப்போம், நீங்கள் எங்கே வேண்டாம் போய் வழக்கு போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் ஷர்ட்டோடையும் சரத்தோடையும் இருந்து பேஷண்ட் பார்க்கல, அது பிரச்சனை. பட் நல்ல டாக்டர்ஸ் 95% ஆக்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் எதுன்னு இருந்தால் அது ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கிற உங்களுக்கு ஃபாரின் ட்ரைனிங் போகிறதுக்கு உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா என்ன சொல்லுங்க, நான் அதுக்காச்சு ஈஸியாக எடுத்து தரேன். உங்களை விரும்பினால் என்னோட உதவி கேட்கலாம். அது உதவியாண்டு இல்லாமல் ஒரு உரிமையோட கேளுங்க, அடி அவன் எங்கட ஆள் தானேன்ட்டு. நான் அதே மாதிரி தான் இருக்கிறேன், நான் மாறையில் இப்போ எம்பி அர்ச்சுனா ஆண்டெல்லாம் அது அந்த வீடியோ வந்தது சம்மந்தப்பட்டவர் வந்து இதையெல்லாம் கதைச்சி பிரச்சனைப்பட்டு இப்போ அண்ணா மேலே காண்றேன், மினிஸ்ட்ரி ஹொரிடோரில் காண்றேன்னா கதைக்கிறேன், நான் ஜூனியர்ஸ் கண்டா கதைக்கிறவங்க என்ன சில பேருக்கு அந்த ஒரு ஈகோ ஏன் இவன்கிட்ட நான் கேட்பான்னு சொல்லி நீங்கள் இங்கே இருக்கிற வேறு ஹாஸ்பிட்டலில் இந்த வளங்கள் இல்லைன்னா என்னோட கதை எங்கோ எடுத்து தரக்கூடியதை நான் எடுத்து சிம்பிளாக எடுத்து தரதுக்குன்னு கேளு. நீங்கள் யாரால எங்கே குத்தி முறிஞ்சாலும் மாத கணக்கில் போகும். உங்களுக்கு நான் 1 week 2 weeks சொல்யூஷன்ஸ் நான் எடுத்து தரேன். ஏனென்றால் அது எங்களோட வடக்கு கிழக்கில் இருந்து எங்கண்ட ஒரு ஆள் எம்பியா இருக்கண்டு நீங்கள் நினச்சா எனி டைம் கால் பண்ணலாம். இல்லை இந்த முறை உள்ளூராட்சி சபையிலையும் மாகாண சபையிலையும் எதிராக தான் வாக்கு போட போகிறீங்கன்னா போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.